வணக்கம் லைலாக்கா, பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீர்கள்? இன்றைய பிறந்த நாளை லைலாக்கா நீ வாழ்க்கையில் மறக்க மாட்ட, மறக்கவும் முடியாது. ஏனென்றால் உன் தம்பி சாந்தன் நான் அந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தை பார்க்க வந்திருக்கிறேன். உன்னை ஆசீர்வதிச்சுட்டு போகலாம் என்று வந்திருக்கிறேன். லைலாக்கா நீ பார், நீ எதிர்பார்த்திருக்க மாட்ட நான் இந்த கொண்டாட்டத்துக்கு வருவேன் என்று சொல்லி. ஆனால் கடவுள திட்டத்தை பார்த்தியா, நான் வந்து நிற்கிறேன். ஏன் நான் வந்தான் என்றால், என் அக்காவை ஆசீர்வதித்து அவளுக்கு ஒரு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லி போட்டு போவோம் என்று தான் நான் வந்திருக்கிறேன். லைலாக்கா நீ சிலவோட நிற்கலாம், நான் உண்ட பக்கத்தில் இல்லை என்று சொல்லி. நான் எப்பவும் எந்த நேரமும் உண்ட பக்கத்தில் தான் இருக்கிறேன். அதை குறித்து நீ கவலைப்படாத. இப்போ நான் பார்க்குற இந்த சந்தோஷம், உண்ட முகத்தில் நான் காணுகிற இந்த ஆனந்த களிப்பு, இந்த சிரிப்பு, இந்த அழகு நான் எப்பவும் உண்ட முகத்தில் பார்த்து கொண்டிருக்க வேணும். இந்த நாளில் நீ எப்படி இருக்கிறியோ அதே மாதிரி தான் எப்பவும் எந்த நேரமும் எப்போவுமே இருக்கணும். இதுதான் உன் தம்பியின் ஆசை. என்ற ஆசை மட்டும் இல்லை, நான் கடவுளோட பக்கத்தில் இருந்து எந்த நேரமும் கேட்டுக்கொள்ளுகிற விஷயம் என்னென்று சொன்னால், என் லைலாக்கா எப்பவும் இப்படியே சந்தோஷமாக இருக்கணும் என்று மற்ற எல்லார்கிட்டையும் சொல்லு. அம்மாட்ட, மனுவை காட்ட, அமுதா காட்ட, நவுலா காட்ட, கமலா காட்ட, தங்காட்ட, சீலனிட்ட எல்லார்கிட்டையும் சொல்லு. நான் சுகம் கேட்டதா சொல்லு. ஒரு தடவை நான் மறக்கிறேன்னு சொல்லு. எல்லாரையும் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். ஆகவே நீ பயப்படாமல் சந்தோஷமாக உண்ட பிறந்த நாளை கொண்டாடு. மற்ற எல்லாரும் வந்த எல்லாருக்கும் என்ற நன்றிகள். நீங்களும் அக்காண்ட பிறந்த நாள் கொண்டாட்டத்துக்கு வந்து அக்காவை ஆசீர்வதிச்சு போகிறதுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. நான் போயிட்டு வாரேன், எனக்கு நேரம் போகுது. ஓகே லைலாக்கா, ஹாப்பி பர்த்டே, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.